ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புட்லூர் அம்மன் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை வரம் தர்றதுக்காக இந்த அம்மன் இங்கே அருள் பாலித்திருக்காங்கங்க. அதன் வழிமுறை என்னன்னா, அனைத்து கோவில்லையும் அர்ச்சனை பண்ணுறது வழக்கம்தாங்க. ஆனால் இந்த கோவிலில் கட்டாயம் இந்த அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் தாங்க அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை பொருட்கள் என்னன்னா, மஞ்சள், குங்குமம், புடவை, தொட்டில், 5 எலுமிச்சை இவை அனைத்தும் முந்தானையில் வாங்கி கொள்ள வேண்டுங்க. பிறகு கோவிலில் வாசலில் நின்று சுத்தி போட்டு கொண்டு பிறகு குளிக்க வேண்டுங்க. குளிக்கும் பொழுது அர்ச்சனை தட்டை வேறு யாரிடமும் கொடுக்காமல் உங்கள் கணவரிடம் கொடுத்துவிட்டு குளிக்க வேண்டும். மீண்டும் அதை வாங்கி கொண்டு கணவரையும் தலைக்கு குளிக்க வேண்டும். ஈரத்துணியுடன் தாங்க கோவிலை சுற்றி வரணும். குளித்துவிட்டு கோவில் என்ட்ரன்ஸில் கற்பூரம் ஏற்றி கொண்டு உள்ளே சென்று வேலில் எலுமிச்சையை குத்தணுங்க. கணவன் மனைவி இருவரும் ஆளுக்கு ஒரு எலுமிச்சையை எடுத்து வேலில் குத்தணுங்க. பின்பு புத்துடன் விநாயகருடன் நீங்கள் வைத்திருக்கும் அர்ச்சனையுடன் 10 முறை சுற்றி வர வேண்டுங்க. 11வது முறை சுற்றி வரும்பொழுது புத்துடன் இருக்கும் வேப்ப மரத்தில் தொட்டிலை கட்டிவிட வேண்டும். பின்பு ஆலயத்தினுள் சென்று அம்மன் பாதத்தில் வைத்த எலுமிச்சையை மண்டியிட்டு வாங்கி கொண்டு கொடிமரத்தடியில் அமர்ந்து மஞ்சள், குங்குமம், கொட்டை அவை அனைத்தும் வீண் செய்யாமல் சாப்பிட்டு விட வேண்டும். 9 வாரம் இந்த வேண்டுதலை செய்ய வேண்டும். அடுத்தடுத்த வாரங்களில் என்ன செய்யணும்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. ஒரு செயலை செய்யும் பொழுது முழு மனதோடு செய்யணுங்க. கண்டிப்பாக அந்த செயல் வெற்றி அடையுங்க. புட்லூர் அம்மன் அருள் பெற்று அனைவரும் தாயாக நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். விஷயத்தை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேங்க. எனக்கும் அந்த கோவிலில் போய் தாங்க குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.